ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம், குடும்பம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனும் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அது ரொம்ப முக்கியம். இப்பொழுதே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்க நண்பர்களே. சுட சுட நோட்டிஃபிகேஷன்கள் வரும். நிறைய பேர் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துருக்கீங்க. ஸோ அது அனலிட்டிக்ஸில் நமக்கு காட்டுது. அதை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க நண்பர்களே. எல்லாருமே உங்களோட செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாமல் இருந்தீங்கன்னா இப்போவே அழுத்திக்கங்க நண்பர்களே. இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள். இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. 12ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்க்கையும், 2ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார். மேலும் 9ஆம் இடத்துல சந்திரனும், 8ஆம் இடத்துல ராகு குரு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு அற்புதமான நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில், வெவ்வேறு வகையில் நீங்கள் சந்தோஷம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில், சிறப்பாக உங்கள் காரியங்களை நீங்கள் நினைத்தபடி தடையின்றி மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது நண்பர்களே. இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்களை நீங்க நினைச்சபடியே முடிக்க முடியுங்கிறதுனால உங்க தடைகள் எல்லாத்தையுமே உடைச்சு நீங்கள் சிறப்பாக உங்க காரியங்களை இன்னைக்கு வெற்றிகரமாக முடிக்க முடியும். இதனால் நிறைய காரியங்களை இன்னைக்கு முயற்சித்து பாருங்க. ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களை கூட இன்றைய தினம் நீங்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு சுபகாரி பேச்சுவார்த்தைகள்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு அது குறித்த முயற்சிகள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அற்புதமான ஒரு நாள். வியாபாரத்தில் இதுவரைக்கும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய, தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய இழுபறியான சூழல் எல்லாமே மாறி இப்பொழுது உங்களுக்கு இழுபறியான கான்ட்ராக்ட்லாம் கையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால புதிய ஒப்பந்தங்கள் சேரும். உங்கள் வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் புகுத்தி புதிய டெக்னாலஜி சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் இந்த தினம் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. இந்த தினம் அந்த மாதிரி யோசனைகள், புதுமையான இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தை கொண்டு வரணுங்கிற மாதிரியான சிந்தனைகள் அதிகரித்து காணப்படும் நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் சேரும். பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நட்பு வழியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு சுறுசுறுப்பாக ஒரு துடிப்போடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே குறைந்து அலுவலக பணிகள் நிம்மதி தரக்கூடியதாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் மனதளவில் உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. குழப்பங்கள் நீங்கிறதுனால கண்டிப்பாக அதிகமான ஆனந்தம் பெருகும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான ஆதாயத்தை எதிர்பார்த்து சில காரியங்கள் செஞ்சிருப்பீங்க. அதில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் குறைந்த அளவுக்கு ஆதாயம் கிடைத்தாலும் ஆதாயம் உண்டுங்க. எனவே இன்றைய தினம் சின்ன வருத்தங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக இருந்தாலும் நீங்கள் பாதிக்கப்பட தேவையில்லைங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்தும் நண்பர்களே. திடீர்னு இடமாற்றம் குறித்த தகவல் சில பேருக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் அலுவலகத்தை அல்லது உங்கள் வீட்டை இடமாற்றம் செய்வதை குறித்து ஆராய்ச்சி இன்னைக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் தொலைபேசி வழியில் உங்களுக்கு நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. மனதளவில் நல்ல ஒரு உற்சாகமான, நல்ல ஒரு துடிப்பான, தெளிவான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. உங்களுடைய எதிரிகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே தானாக விலகி சென்று உங்களுக்கு காரியங்களில் சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்கு உதவி செய்வாங்க. எனவே எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் நல்ல ஒரு புதிய உச்சத்தை தொடும் நண்பர்களே. நல்ல ஒரு புன்சிரிப்பில் உங்களது மனக்குறந்த காதலர் இன்னைக்கு நாளை தொடங்கி வைப்பார். அதனால உங்களுக்கு உற்சாகம் கடைசி வரைக்கும் இருக்கும். நீங்கள் நாள் முழுக்க உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் உற்சாகம் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் கனவுகளை ஏற்படுத்தி கொண்டு எப்படி லவ்ல ட்ரீமாக நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரியான ட்ரீமான ஒரு லவ் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. காதல் வாழ்க்கை காத்திருக்குது. எனவே மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனப்போக்கு நல்லதாக வச்சுக்கணுங்க. மனசுல 4 விஷயங்களை நீங்க வச்சுக்கவே கூடாது இன்னைக்கு. 1 சந்தேக குணம்,
2வது ஊக்கமில்லாத தனம், ஒரு மந்தத்தன்மை. 2வது நம்பிக்கை குறைவுங்க. உங்க மேலேயே வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை. 4வது வந்து பேராசை. இத தவிர ஈகோ, பொறாமை இதெல்லாமே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி நெகட்டிவான சிந்தனைகள் எல்லாமே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளா நீங்க கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இந்த இந்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்க அடிப்படை வாழ்க்கையை பாதிக்குங்கிறதுனால, அதனால உங்க சேவிங்ஸ் முதற்கொண்டு நீங்க எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். எனவே இது எல்லாத்தையும் விட்டு ஒழிங்க. சந்தேக குணம், ஊக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, பேராசை, ஈகோ, பொறாமை எல்லாத்தையுமே விட்டுருங்க. இன்னைக்கு சூப்பரான கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. அலுவலக பணிகள்ல உங்க சீனியர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக நீங்களும் வந்து மத்தவங்களுக்கு ஆதரவு தந்து, நல்ல ஒரு குணத்தை ஏற்படுத்தி நீங்கள் பாராட்டுகளை பெற முடியும் நண்பர்களே. இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுமான பணிகள்லாம் சிறப்பாக நிறைவு பெறும். உங்களுக்கு திருப்திகரமாக கட்டுமான வேலைகளை முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஒரு கட்டிட பணிகள் ஆரம்பிச்சிருக்கீங்க. அது இன்னும் முடிக்கவே முடியல. ரொம்ப நாளா அப்படியே கிடக்குது அப்படின்னா, இன்னைக்கு அத தொடர்ந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்தி தரும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம். திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலான சூழ்நிலை எல்லாமே மாறி, நல்ல ஒரு இணக்கமான உறவு உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. இன்றைய தினம் நீங்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் நண்பர்களே. நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் நீங்க லைட் ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் வியாபாரத்துல நீங்க கண்டிப்பாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு ஃபைனலைஸ் ஆகும் நண்பர்களே. எனவே புதிய கான்ட்ராக்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்க வேலைகளை வந்து காரியங்களை வந்து எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே வந்து முடிக்க முடியும். அதற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாளுங்க. காரிய வெற்றிகள் நிறைந்த நாள். புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல வேற லெவல்ல தெளிவு பிறக்குங்க. குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே விலகி செல்றதுனால எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். தெளிவான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டுக்கங்க. வெளியில சாப்பிடாதீங்க. ஸ்பைசி உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு உடலுக்கு சக்திக்கு மேல பளு தூக்குறது போன்ற வேலைகளை செய்யாதீங்க நண்பர்களே. எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு சுறுசுறுப்பா துடிதுடிப்பா இருப்பீங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் இறை வழிபாடுகள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நண்பர்களே. நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. அதிகமான பெனிஃபிட்ஸ் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.